இவ்வளவு பெரிய சிவன் கோயில்ல சிவனுக்கு சிலையே கிடையாது. அது இல்லாம பிட்டுக்கு மண் சுமந்த சிவன் அப்படின்னு ஒரு கதை சொல்லுவாங்க பாத்தீங்களா, அந்த கதைக்கும் இந்த கோயிலுக்கும் ரொம்ப பெரிய சம்பந்தம் இருக்கு. இந்த ஸ்டோரி நான் உங்களுக்கு சொல்றேன், தெரிஞ்சுக்கோங்க. ஆவுடையார் கோயில் திருப்பெருந்துறை. அந்த காலத்துல மதுரை அரிமர்த்தன பாண்டியன் சொல்லிட்டு ஒரு பாண்டிய மன்னன் ஆட்சி பண்ணிட்டு இருக்காரு. இதுக்கு அமைச்சரா மாணிக்க வாசகர் தான் இருக்காரு. ஒரு டைம்ல என்ன பண்றாருன்னா, இந்த பாண்டிய மன்னன் மாணிக்க வாசகரை இந்த சோழ நாட்டுக்கு போய் குதிரைகள் வாங்கிட்டு வர சொல்லி அனுப்புறாரு. மாணிக்க வாசகரும் மன்னர் கிட்ட பணத்தை வாங்கிட்டு போய் குதிரை வாங்கலாம்னு சொல்லி சோழ நாட்டுக்கு போறாங்க. அங்க ஒரு குருநாதர் சிவ வேதங்களை எல்லாத்துக்குமே சொல்லி கொடுத்துட்டு இருக்காரு. அப்ப இந்த மாணிக்க வாசகர் காதுல விழுந்துருது. இவரும் அதுல மெய் மறந்து போய் அவர் சொன்ன உபதேசங்களையும் வேதங்களையும் கேட்டுட்டு அப்படி மெய் மறந்து போய் கண்ண மூடி உட்காந்துறாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு கண்ணை திறந்து பார்த்தா அங்க யாருமே கிடையாது. அப்பதான் இவர் ஒன்னு புரிஞ்சுக்கிட்டாரு. இப்ப குருநாதரா வந்தது ஒரிஜினலா சிவன் தான், நமக்காக தான் இவர் வந்திருக்காரு, அவரோட வேதங்களை நமக்கு சொல்லிக் கொடுக்கறதா வந்திருக்காரு அப்படின்னு உணர்ந்து அவர் கையில இந்த காசெல்லாம் வச்சு அங்க ஒரு மிகப்பெரிய ஒரு கோயிலை கட்டுறாரு. அதுதான் இந்த ஆவுடையார் கோயில். கோயிலை கட்டி அங்கேயே தங்கி அங்கேயே சிவபூஜைகளையும் சிவ வேதங்களையும் கத்துக்கிட்டு இங்கே இருந்திருக்காரு. அந்த சிறந்த பாண்டிய மன்னன் இப்படி குதிரை வாங்க போன அமைச்சர் என்ன ஆனார்னே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஆளுங்களை அனுப்பிச்சுட்டு பாக்குறாங்க. இவங்களும் போய் அந்த மாணிக்கேஸ்வரர்